கொண்டிருக்கின்றார். அவர் உதயாளர், ஓட்டுநர். அண்ணா அவருக்கு கொடி போடும் பழக்கம் உண்டு. ஒரு நிலத்தின் ஓரம் நின்று கொடியை போட்டுக் கொண்டிருக்கின்றார். அங்கு நிலத்தில் வேலை செய்த பெண்கள்லாம் ஓடி வருகிறார்கள், கொடியை பார்க்கிறார்கள், காருக்குள்ளே எட்டி பார்க்கிறார்கள், திரும்பி வருகிறார்கள். அண்ணாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த பெண்களை அழைத்து கேட்கின்றார், எதுக்குமா வந்தீங்க போனீங்கன்னு. எம்ஜிஆர் கொடி பறக்குது, எம்ஜிஆர் இருக்குன்னு நினைச்சு வந்தோம் அப்படின்றார். பிராண்டிங், இதுதான் உங்க ஸ்கூல்ல சொல்லித் தராங்க. பிராண்டிங், லோகோ. அந்த பிராண்டிங் எவ்வளவு நல்லா பண்ணா பாருங்க. கருப்பு சிகப்பையும் கனெக்ட் பண்ணிட்டார். நீங்க ஒரு வருஷமா பார்த்தா கருப்பு சிவப்பு இருக்கு. எங்க ஒரு எப்படி அந்த புடவையில இருக்கும், வேஷ்டியில் இருக்கும், கொடியில இருக்கும், எல்லாம் கோலத்தில் கூட இருக்கும். பிராண்டிங். அண்ணா ஒரு பிராண்டு, கலர் ஒரு பிராண்டு. இதெல்லாம் பிராண்டிங். அவருக்கு எப்பவுமே இந்த 7 தான் வந்தது. 1917 அவர் பிறந்தது. 1947 அவர் முதல் நாயகனாக நடித்தது. 1967 அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ ஆனது. 1977 அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனது. 1987 அவர் மறைந்தார். அவர் வந்து முப்பரே கண்டவர். எப்படின்னா 3 பிறவி. எப்படின்னா 1970 முதல் பிறவி, 1967 குண்டடிப்பார். எம்ஆர் ராதா சுட்ட பிறகு கடைசி நாள் வரை அவர் குண்டோடு தான் இருந்தார். அன்னைக்கு தான் அவர் குரல் மாறுது. அதாவது பிரச்சாரத்துக்கவே போகாம ஜெயிச்ச முதல் எம்எல்ஏ, பரங்கி எம்எல்ஏ அவர் தான். ஆனால் 1984 உடல்நிலை குணப்பட்டு யூஎஸ்க்கு போறாரு. நியூயார்க் ப்ரூக்லின் மாநிலத்தில் ஸ்டேட் டவுன் யூனிவர்சிட்டியில் இருக்கார். அந்த வீடியோ நீங்கள் கூகுள் பண்ணால் தெரியும். அந்த கணீர் குரல் வலம்புரி ஜான். உங்களுக்கு எவ்வளோ பேர் வலம்புரி ஜான் தெரியும் தெரியல. அந்த குரலை கேளு. அதில் கேட்ட பிறகு எனக்கு எம்ஜிஆர் வந்து தொப்பி கண்ணாடி இல்லாமல் யாரும் பார்த்தது கிடையாது. அந்த ஒரு வீடியோவில் மட்டும்தான் இருக்கும். அதில் பார்க்கும்போது அப்போன்னு சொன்னாங்க அவர் இறந்துட்டாரு, ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க, என்னென்னவோ சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் த வேர்ல்ட் 1984. இவ்வளோ ஐடி இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணது 1984 தான். அந்த ஒரு வீடியோவில் சிஎம் ஆனார், வேற எதுவுமே கிடையாது. அதுதான் அந்த ஐடியாஸ் பாருங்க. நீங்க பேசணும் சொன்னாங்க சத்துணவு கண்ட சரித்திர நாயகன். என்னன்னா அவருக்கு சாப்பாடு இல்லை. என்எஸ் கிருஷ்ணன் உங்களுக்கு தெரியும். என்எஸ் கிருஷ்ணன் கடைசி காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்படிப்பட்ட வசதியான மதுரை என்எஸ் கிருஷ்ணன். அவர் யார்கிட்டும் உதவியும் கேட்க மாட்டார், இறங்கி வந்து பேச மாட்டார். அந்த காலத்து ஆளுங்களாம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவருடைய குடும்ப குழந்தைங்களுக்கு பணம் இல்லை திருமணம் நடத்துறதுக்கு. தலைவர் தான் போறாரு. அவருடைய யாரும் ஒத்துக்க மாட்டுறாங்க. அவர் தூங்கிட்டு இருக்கா, தலையணை அடியில் பணத்தை வச்சுட்டு வந்துடுறாரு. மறுநாள் கேட்கிறாரு, எம்ஜிஆர் வந்திருந்தாரா அப்படின்னு கேட்கிறாரு. எப்படி கண்டுபிடிச்சு? என் ரூமுக்கு வந்து என் தலையணையில் பணம் வைக்கிறதுக்கு எவனுக்கு தெரியும் இருக்குதுன்றாரு. அப்புறம் நடந்தது. அப்புறம் சொல்றாரு, எம்ஜிஆர் சொல்றாரு, நான் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருந்தேன், நானும் எங்கள் அண்ணனும். எங்கள் அம்மா வந்து அரிசி இல்லை வீட்டில், நீங்கள் தான் அன்னைக்கு ஒரு படி அரிசி எடுத்துன்னு கொடுத்தீங்க, வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன். நான் சாப்பாட்டு கஷ்டப்பட்டேன், நீ எவனும் சாப்பாட்டு கஷ்டப்படக்கூடாதுன்றதான் சத்துணவு திட்டம் எடுத்து வந்தது. செருப்பு செப்பல் திட்டம். அவருடைய செக்ரட்டரி நீங்க பேசிட்டு இருந்தாரு. ஒரு நாள் காரில் போனாராம். பிச்சாண்டி எவ்வளோ பேர் செப்பல் போடாத போகிறாங்க பாருங்க. எதுக்கு தலைவர்? இல்லை நீ எண்ணிட்டு வாங்கினாராம். சேலத்தில் எண்ணிட்டே வந்திருக்காரு. அவ போய் நீ பின்னாடி காரில் வா, 60% செப்பல் போடலன்னாராம். அந்த வீட்டில் போய் அந்த அடுத்த நிகழ்ச்சி போகிறது கூட ஸ்கீம் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் காலணி கொடு, செப்பல் இல்லாதவங்களாம் செப்பல் போடுங்க அப்படின்னு இருக்காரு. அதாவது தனக்கு என்னென்ன கிடைக்கலையோ மற்றவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற விஷயம் தான். எல்லாத்தோட முக்கியமான விஷயம், அவர் முதல்வர் ஆன பிறகு 1 சென்ட் நிலம் வாங்கவில்லை. எந்த கேஸும் இல்லாம மறைந்த ஒரே தலைவர் அவர் தான். இது எதுக்காக சொல்றேன்னா, டிரான்ஸ்பரண்ட் இன் அட்மினிஸ்ட்ரேஷன். இதுதான் நீங்க சொல்றாங்க. ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணா உடனே வந்து அது ஓரியன்டேஷன் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன ஓரியன்டேஷன்? நீ கிளீன் ஹேண்டா இருக்கணும், டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். அதை தான் அன்னைக்கு அவர் செட்டு பெறார். டிரான்ஸ்பரண்ட் இன் அட்மினிஸ்ட்ரேஷன். 1982 வந்து என்னோட தந்தைக்கு வந்து பப்ளிக் பஸ்ஸில் வராரு. கவர்மெண்ட் பஸ்ஸில் வரும்போது ஆக்சிடென்ட் ஆகிட்டு எம்எல்ஏ தென்னமரத்தில் இருக்கார். நான் நீங்கள் ஸ்கூலுக்கு போகல, உடம்பு சரியில்லை ஸ்கூலுக்கு போகல. அப்போ வந்து எங்கள் அம்மா பாட்டி சொல்கிறாங்க, எம்ஜிஆர் சும்மா பண்ணாதீங்கம்மா, நான் உடம்பு சரியில்லை லீவ் போட்டுக்கிறேன், நான் ஸ்கூலுக்குலாம் போக மாட்டேன். இல்லை வந்து பாருன்றாங்க. அந்த ஜன்னலை திறந்து பார்க்குறேன், சூரியனை திடீரில் பார்க்குற மாதிரி இருக்கு. தலைவர் உள்ள உட்காந்துருக்காரு. என்ன அந்த காலை வேஷ்டி திறந்து பார்க்குற ஒரு முதல்வர் வந்து ஒரு எம்எல்ஏ வீட்டுக்கு வந்து நடப்புதா? இதெல்லாம் நடக்குமா? அந்த சீன் எனக்கு எப்போ திருப்பி ஞாபகம் வந்துச்சுன்னா, இப்போ பாகுபலின்னு ஒரு படம் வந்தது. அதில் வந்து சத்யராஜ் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதில் ஒரு சீன் வரும். பாகுபலியை போய் சத்யராஜ் கட்டுற மாதிரி ஒரு சீன் வரும். திடீர்னு அவர் திரும்ப பாகுபலின்னு அப்படியே உட்காந்துருவார். அப்போ வந்து டைரக்டர் கேட்டாங்க, அது எப்படி நடக்குது? திடீர்னு ஊரில் இன்னைக்கு எம்ஜிஆர் தோணுனா எப்படி ஃபேஸ் ரியாக்ஷனோ அப்படி இருக்கணும்னு சொன்னாங்க. நீங்கள் அதை போய் பாருங்கள், சத்யராஜோட ஃபேஸ் ரியாக்ஷன்.
திடீர்னு உயிரோடு எம்ஜிஆர் வந்தால் எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு ரியாக்ஷன். அது மாதிரி ஒரு ரியாக்ஷன், வாழ்க்கையில் மறக்க முடியாத ரியாக்ஷன். அவரை பொறுத்த வரைக்கும் ஏழை மாணவர்களுக்கு உதவுது. அவர் வந்து ஒரு 7-8 பேரை செலக்ட் பண்ணார். அதில் நம்ம வேந்தரும் ஒருத்தர். அதை 7-8 கல்லூரிகள் கொடுக்குறாரு. எதற்காகனா இவர்கள் 1000 குடும்பங்களை உருவாக்குவார், லட்சக்கணக்கான மாணவர்களை உருவாக்குவார். அவரால் தான் இன்னைக்கு 500 கல்லூரி இருக்கு, வருஷத்துக்கு 1.5 லட்சம் இன்ஜினியர் வரான். அதனால தான் இவ்வளோ ஐடி பார்க், இந்த OMR எல்லாம் வந்தது காரணம் அவர் தான். ஐடி பார்க் வந்ததே காரணம் அவர் தான். அதுக்காக தான் ஒரே எல்லாம் இன்னைக்கு அவர் VITயில் இல்லாத வசதிகள் இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் அவர் போட்ட விதை. ஆனால் விதைத்த தலைவனின் கால் இந்த மண்ணில் படவில்லை. அதுதான் ஒரே குறை. ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே எம்ஜிஆர் தான். ஆனால் அவர் கால் இந்த மண்ணில் படவில்லை. அதற்காக தான் உள்ள நுழையும் போது எல்லாரும் பிள்ளையார் சிலை வைக்கணும், எம்ஜிஆர் சிலை இருக்குது, வேற எதுவும் தேவையில்லை. கடைசியா ஒரே ஒரு அவரை பத்தி, ஆண்ட போதும் தலைகணம் இல்லாதவர், மாண்ட போதும் மடிகணம் இல்லாத ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். என்றும் அவர் புகழை பாடுவோம். இந்த அரங்கத்திலிருந்து மாணவர்கள் வெளியே செல்லும் போது நான் சொல்ல ஒரு கருத்து உங்க மனசுக்குள்ள போனா போதும். நான் பெருசாலாம் ஆசைப்படுறேன், ஒரே ஒரு கருத்து உங்க மனசுல போனா நீங்கள் அனைவரும் முன்னேறுவீர்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிகள் ஐயா. தனக்காக ஒரு சென்ட் இடம் கூட வாங்காத புரட்சி தலைவர் தான் தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு 1000 ஏக்கர் நிலத்தை வழங்கிய வள்ளல் என்பது வரலாறு. இங்கு நினைவு கூற கடமைப்பட்டுள்ளேன். நன்றி.